ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பரங்கி கொட்டை ஒன்று கிடச்சிது. அது பரங்கி பிஞ்சுன்னு கூட சொல்லலாம். இந்த ஊரில் இப்படி தான் கிடைக்கும், பெங்களூரில். இதை வச்சு ஒரு பால் கூட்டு வேணால் இன்றைக்கி பண்ணலான்னு இதை நறுக்கி பார்ப்போம். இதுக்கு தோல் சீவணுங்கிற அவசியம் கிடையாது, இப்படியே பண்ணிவிடலாம். நம்ம இதை என்ன பண்ண இருக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சமாக ஜலம் விட்டு குக்கர்லேயும் நான் டைரெக்டாக பண்ணிட்டேன். இது உடனே டக்குன்னு வெந்து போய்டும். அதனால் ஒரு விசில் போடுறதுக்கு உப்பு மாத்திரம் போட்டிருக்கேன், மஞ்சப்பொடி போடல. நான் இங்கே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் கோகோனட் வச்சுருக்கேன். அதில் 2 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் சீரகம். இதை நல்லா ஜலம் விட்டு மையாக அரைச்சுன்றோம். அரிசி மாவு 1 டீஸ்பூன். இப்போ இந்த பரங்கிக்காய் நல்லா வெந்து போயிட்டு இந்த அரைச்ச கலவையை தேங்காய் மிக்சரு இதில் போட்டு விடலாம். இது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லாயிருக்கு. 1 டேபிள் ஸ்பூனுக்கு பக்கமாக வெல்லம் போடணும். இப்போ இதில் 1 டம்ளர் பாலை விட்டுருக்கும். எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து கொதிச்சுடுத்து ஆயிடுத்து நம்ம இறக்கிடலாம். தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் தாளித்து போட்டுங்க. இப்போ இது மேலேருந்து தேங்காய் எண்ணெய் போட்டு தாளித்து கொட்டியிருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாம் வேணும்னா ஒரு மிளகாத்தலும் போடலாம். நான் போடலை, இல்லை ரொம்ப காரமாயிடுத்துன்னு இது நல்லா இருக்காது. இது கொஞ்சம் திதிச்சுண்டு இந்த மாதிரி தான் இருக்கணும். ஒரு மாதிரி மைல்டாக ஒரு மாதிரி இதுவாக இருக்கணும், நல்லாயிருக்கும். சாதத்துக்கு தொட்டுன்னு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பரங்கிக்காய் பால் கூட்டு.